சரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 29வது அத்தியாயம் குரவை கூத்து ராச கிரீடை பாகம் 1. இதுல இருந்து 5 அத்தியாயங்களுக்கு 29 இது பாக்குறோமா, 29, 30, 31, 32, 33 5 அத்தியாயங்களுக்கு ராச கிரீடையனா வர்ணிக்கிறார். அதற்கு ராச பஞ்சாஷாத்யாயி அப்படின்னு பேரு. இந்த 5 அத்தியாயத்துல ராசக்கிரீடை பத்தி வர்ணிக்கிறார் இல்லையா, அதனால ராச பஞ்சாஷத்யாயி அப்படின்னு இதுக்கு பேரே வச்சுக்காங்க. ஓகே, பாக்கலாம். ஸ்ரீ சுகவாச்ச பகவானபி தாராத்ரீः शरधोत्पुल्ल मल्लिकाः வீக்ஷரந்தும் மனச்சக்ரே யோகமாயாமுபாஸ்ரிதः. சுகபிரமம் பரீட்சித்து சொல்றார், சரத் ருத்துவின் இரவில் மல்லிக் கொடிகள் பூத்து மலர்ந்திருந்தன. அதை கண்ட பகவான் முன்பு கோபிகைகளுக்கு வாக்களித்தபடி தன் யோகமாயா சக்தியை ஏற்று திருவிளையாடல் அதாவது லீலை புரிய மனம் கொண்டார். பகவான் ஏற்கனவே ஒரு நாள் இந்த கோபி பெண்ணுங்கள் எல்லாம் வீட்டுக்கு போக அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாரு இல்லையா பகவான். அதனால அவங்களுக்கு அருள் புரியணும், அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம வாக்கு கொடுத்திருக்கிறோமே அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் சரத் ருத்துவோடைய ராத்திரி நேரத்துல அழகா மல்லிப்பூக்கள்லாம் கொடிகள் எல்லாம் பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்ணன் என்ன பண்ணார், கோபிகைகளுக்கு வாக்கு கொடுத்தாரு இல்லையா, நம்ம ஒரு நாள் நம்ம குரம் கூத்து பண்ணலாம், ஒரு நாள் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல. அது போல தன்னுடைய சக்தி மாயா சக்தியை ஏத்துக்கிட்டார் பகவான். இப்ப யோக மாய சக்தியை ஏத்துக்கிட்டு திருவிளையாடல் லீலை பண்ணணும்னு மனசுல நினைச்சார். தத்தோடு ராஜ ககுபக்கரை முகம் பிராச்சியா விளிம்பன்ன ருணேன சந்தமைஹி சசர்ஷனீ நாமுதகாச்சுதோ மிருஜன்னு பிரிய பிரியாயா இவ தீர்க்கதர்ஷனஹ. அதற்கேற்ப சந்திரன் கிழக்கு திசையை தன் உதய கால சிவந்த நிலவொளியால் அழகுற செய்து கொண்டு உதித்தான். அந்த சரத் ருதுலயே ரொம்ப அழகா சந்திர பிரபை இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ சந்திரன் கிழக்கு திசையில அவர் உதிக்கிற உதய காலம் சிவந்த நில ஒளியால அழகுற செய்து கொண்டு உதிக்க ஆரம்பிச்சார் சந்திரன். அது நீண்ட நாள் வெளியூர் சென்று திரும்பிய அன்பு கணவன் அவளுடன் தன் அன்புக்குரிய மனைவியின் முகத்தில் குங்குமப்பூ குழம்பை பூசியது போல் இருந்தது. அந்த சூரியன் அந்த சந்திரன் உதயமாறுது எப்படி இருந்துச்சுன்னு பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அது கொஞ்ச நாள் ரொம்ப நாள் நீண்ட நாள் ஒரு கணவன் வெளியூர் போயிட்டு திரும்பி வரான். ஓகே, அவனை பாக்குறதுக்காக மனைவி தயாராகி இருக்கா. எப்படி இருக்கா, நல்ல முகத்துல குங்குமப்பூ சந்தனம் எல்லாம் பூசிக்கிட்டு இருக்காளா. அவ முகம் எவ்வளவு பொலிவா இருக்கும் அப்படி இருந்துச்சான். அன்புக்குரிய மனைவியின் முகத்துல குங்குமப்பூ குழம்பை பூசி இருந்தது போல் இருந்தது. பகலின் வெயிலால் வாடிய மக்களின் தாபத்தை போக்கிற்று. பகல் எல்லாம் சூரியன் போட்டு வாட்டுறார், ராத்திரியில இந்த சரத் ருத்து வந்தோன்னு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. சந்திரனுக்கே உரியதான குளிர்ச்சி சுபாவத்தினால் தாபத்தை எல்லாம் போக்கி இருந்தது. திருஷ்டுவா குமுத்வந்தமகண்ட மண்டலம் ரமானநாபம் நவ குங்குமாருணம் வனம் ச தத்கோமல கோபிரஞ்சிதம் ஜகௌகலம் வாம திருஷாம் மனோகரம். அல்லிப்பூவிற்கு இடமளிப்பவனும் பூர்ண கலைகள் கொண்டவனும் திருமுகம் போன்று சீருடனும் விளங்குபவனும் புதிய குங்குமப்பூ போன்று சிவந்தவனுமான சந்திரனையும் அவனது மென்மை மிக்க நில ஒளியால் காடு முழுவதும் சிவந்து காண்பதையும் கண்ட கண்ணன் கோகுலத்து அழகிகளின் மனதை கவரும்படி இனிது குழலூதினார். கண்ணன் ஏற்கனவே வேணுகானம் பண்ணப்பதான் மயங்கி போயிருந்த கோபியர்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாரா. இப்ப திரும்பி கூப்பிடுறாரு அவங்கள. எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல, அழகான சரத் ருது, அழகா சந்திரன் உதிச்சு வர. அவர் எப்பேற்பட்டவர் சந்திரன், சூரியனை பார்த்தா தாமரை மலரும், சந்திரனை பார்த்தா அள்ளி மலரும் இல்லையா. அது போல அல்லிப்பூவுக்கு இதமளிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சந்திரன் பூர்ண கலைகள் கொண்டவன். பூர்ண கலைகள்னா என்ன அர்த்தம், பௌர்ணமி அன்னைக்கு தானே முழு கலைகளும் வளர்ந்து இருக்கிறாரு இல்லையா, பூரணமா இருக்காரு. அதனாலதானே ஒரு பேர் பௌர்ணிமா அப்படின்னு பேர் இல்லையா. பௌர்ணிமா சொல்லுவாங்க. பூர்ண கலைகளோடு இருக்கார். திருமகளின் திருமுகம் போன்று சீருடன் விளங்க மகாலட்சுமியோட முகம் மாதிரி திருமுக மண்டலம் மாதிரி சிறப்பா இருக்கு. புதிய குங்குமப்பூ போட்டு சிவந்தவனுமான சந்திரனை அவனது மென்மை மிக்க நில ஒளியால் காடு முழுசா அப்படியே நிலா வெளிச்சம் அப்படி இருக்கு, சிவந்து போயிருக்கு. அதை பார்த்த உடனே கண்ணன் என்ன பண்றார், கோகுலத்து அழகிகளின் மனதை கவரும்படி
கண்ணன் கோகுலத்துல இருக்க எல்லா அழகான பெண்களோட மனதும் கவர்ந்து போகிற அளவுக்கு தன்னுடைய கிருஷ்ண கானம், அதாவது குழலை எடுத்து ஊத ஆரம்பிச்சார், வேணுகானம் பண்ண ஆரம்பிச்சார். நிஷம்ய கீதம் ததனங்க வர்தனம் ரஜஸ்திரிய கிருஷ்ண கிரகீத மானசா ஆஜக் முரண்யோன்யமலக்ஷிதோன்மயா தோன்யமா சயத்ர காந்தோ ஜவலோல குண்டலாக. மனக்கிளர்ச்சி தருகிற அந்த வேணுகானத்தை கேட்ட கோபிகைகள் ஸ்ரீகிருஷ்ணனிடம் தங்கள் மனதை பறிகொடுத்தனர். தன் மனதை கவர்ந்த கண்ணன் இருக்கும் இடத்திற்கு தான் வரும் வேகத்தில் குண்டலங்கள் வேகமாக ஆட தான் செல்வதை பிறருக்கு தெரிவிக்காமல் வந்து கூடினார்கள். இந்த மாதிரி கண்ணன் வேணுகானம் இசைத்த உடனே அவங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாத ஒரு மன சந்தோஷம் ஏற்பட்டது. வேணுகானத்தை கேட்ட கோபிகைகள்லாம் கிருஷ்ணன் எந்த பக்கத்துல குழல் ஊதுறாரோ அந்த திசையை நோக்கி ஓடி வராங்க. ஸ்ரீ கிருஷ்ணனிடம் தங்கள் மனதை பறிகொடுத்தனர். தம் மனதை கவர்ந்த கண்ணன் இருக்கும் இடம் வரும்போது வேகமா வராங்க. அவங்களுடைய காதுல குண்டலங்கள்லாம் அணிஞ்சிருக்காங்க. அதெல்லாம் இவங்க ஓடி வர வேகமா ஆடுறது. அப்போ தான் சொல்வதை பிறருக்கு தெரிவிக்காமல் வந்து கூடினார்கள். நம்ம போறத யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு யாருக்கும் கொல்லிக்காம ஓடி வராங்க, வெளியில வராங்க. துகன்யோபிய புகாஷ்சித் தோகம் ஹித்வா சமுத்சுகா வயோதிஷ்ருத்ய சம்யாவம் அனுத்வாஸ்யா பராயயூ. பசுவை கறந்து கொண்டிருந்தவர்கள் கறப்பதை விட்டுவிட்டு பேராவலுடன் வந்தார்கள். அந்தந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அதான் அப்படி அப்படியே போட்டுட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணுங்கள்லாம் காதுல அந்த குண்டலங்கள்ல வேகமா ஆட ஓடி வராங்க. பசு கறந்துட்டு இருந்தவங்க அப்படி அப்படியே அந்த வேலையை விட்டுட்டு வராங்க. பாலையையும் கஞ்சியும் அடுப்புல ஏற்றி காய்ச்சி கொண்டிருந்தவர்கள் கொதிக்கிற பாலையும் கஞ்சியும் அடுப்புல இருந்து இறக்காமல் அப்படியே விட்டு சென்றனர். பாலை சில பேர் அடுப்புல வச்சிருக்கிறாங்க, சில பேர் கஞ்சி சாப்பாடு வச்சிருக்காங்க. இதெல்லாம் அப்படி அப்படியே விட்டு எல்லாம் கிளம்பி ஓடுறாங்க. கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டுட்டு கொதிக்கிற பாலையும் கஞ்சியும் அடுப்புல இருந்து இறக்காம கூட அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களாம் கண்ணனோடைய அந்த வேணுகானத்தை கேட்டுட்டு. பரிவேஷயந்த்யஸ்தித்வா பாயசந்திய சுஷூன்பயः சுஷ்ருஷந்த்ய பதீன் காஷ்சித் காஷ்சித் சன்னத்யோபஸ்பாஸ்ய போஜனம். உணவை பரிமாறி கொண்டிருந்தவர்களும் குழந்தைகளுக்கு பாலூட்டி கொண்டிருந்தவரும் கணவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தவரும் உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தவரும் அவ்வேலைகளை அப்படியே பாதையில் விட்டு சென்றனர். இந்த பொண்ணுங்கள்லாம் இன்னும் என்ன பண்றாங்க? சில பேர் சில வீட்டுல எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாங்க, சில பேர் குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க, சில பேர் கணவனுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருந்தாங்க, சில பேர் உணவு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்படி எந்தெந்த வேலையை செஞ்சாங்களோ அந்தந்த வேலையை அப்படியே விட்டு ஓடி வராங்க கண்ணனுடைய கிருஷ்ண கானத்தை கேட்டுட்டு. லிம்பந்திய பிரம்ருஜந்தியோன்ய அஜ்ஜந்திய காஷ்சலோச்சனே வியஸ்யஸ்த வஸ்திராபரணாஹ காச்சித் கிருஷ்ணாந்திகம் யயுஹு. உடலுக்கு நறுமண பொருளை பூசிக்கொண்டிருந்தவளும் நீராடுபவள் தலை துவட்டாமலும் கண்களுக்கு மையிட்டு கொண்டிருந்தவளும் அதனை பாதையில் விட்டு சென்றனர். சிலர் பரபரப்பில் ஆடையை மாற்றி உடுத்தியும் நகைகளை மாறுபாடாக அணிந்தும் ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கும் இடத்திற்கு சென்றனர். சில பிள்ளைங்க குளிச்சுட்டு அழகா நறுமண பூசிக்கிட்டு இருக்காங்க, அதை அப்படியே விட்டுட்டு பாதியிலே ஓடி வராங்க. குளிச்சுக்கிட்டு இருந்தவ அப்படியே தலை கூட தவட்டாம ஓடி வரா. கண்களுக்கு மை தீட்டி கொண்டிருந்த பொண்ணு அப்படியே பாதியில விட்டுட்டு ஓடி வரா. சில பேர் பரபரப்புல ஆடையை மாத்தி போட்டுட்டு வராங்க. இந்த கீழே போடுறது மேல போடுறது கீழேங்கிற மாதிரி, இல்ல மாத்தி வேற ஏதாவது ஆடையை எடுத்து உடுத்திக்கிறாங்க. நகைகளை மாறுபாடாக காதுல போடுறது, இந்த நெத்தியில போடுறது, காதுக்கு கழுத்துல போடுறது, நெத்திக்கு அப்படின்னு மாத்தி ஆபரணம் கூட மாத்தி அணிஞ்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு நிதானம் இல்லை அவங்களுக்கு. கண்ணனுடைய கானம் ஈர்க்கிறது. அப்படி எல்லாரும் கண்ணனுடைய கானம் வீசிக்கிற இடத்தை நோக்கி ஓடி வராங்க. தாவாரியமான பதிபிஹி பித்ருப்ராத்ரு பந்துபிஹி கோவிந்தாபகிருதாத்மானோ நன்யவர்த்தந்த மோகிதாக. கணவர்களும் பெற்றோர்களும் உடன் பிறந்தவர்களும் உறவினர்களும் தடுத்தும் நிற்காமல் கோவிந்தனிடம் மனம் பறிகொடுத்தவர்களாக தன்னிலை மறந்து சென்றனர். இப்பதான் சிந்தையந்தி வரப்போறது. கணவர்களும் பெற்றோர்களும் வீட்டுல இருக்கக்கூடிய கணவன், பெத்தவங்க, அப்புறம் கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க எல்லாம் தடுக்கிறாங்க. கோவிந்தனிடம் மன பறிகொடுத்த இந்த வேணுகானத்துல பறிகொடுத்த இந்த பெண்கள் தன் நிலையே மறந்துட்டாங்க. மறந்துட்டு எல்லாம் ஓடி வராங்க கண்ணன் வேணுகானம் பண்ற இடத்தை நோக்கி. அந்த கிருஹல் கதா காஷ்சித் கோபியோ லப்த வினிர்கமா
கிருஷ்ணம் தத் பாவனாயுக்தா தத்யோர்மீலித லோச்சனாக. வீட்டில் அகப்பட்டு வெளியே வர இயலாத சில கோபிகைகள் கண்களை மூடி ஸ்ரீகிருஷ்ணனிடமே தன் எண்ணத்தை பதித்தவராக வெளி உலகத்தை மறந்து தியானத்தில் மூழ்கினர். இன்னும் சில பொண்ணுங்க வீட்டுக்குள்ள அகப்பட்டுக்கிட்டாங்க, வெளியில வர முடியல, அவங்கள அதை தாண்டி வெளியில வர முடியாத இருக்கக்கூடிய சில கோபிகைகள்லாம் கண்களை இருந்த இடத்திலேயே மூடிக்கிட்டு அவங்க என்ன செய்யறோம்னே யோசிக்காம எல்லாம் கண்ணனுடைய ஞாபகத்திலேயே அந்த வேணுகானத்திலேயே லயிச்சு போயிருக்காங்க. தம் எண்ணத்தை கண்ணனுடைய கிருஷ்ண கானத்திலேயே ஊன்றி போய் கேட்டுட்டு இருக்காங்க. வெளி உலகத்தையே மறந்து போயிட்டாங்க, தியானத்திலேயே மூழ்கி போயிருந்தாங்க, கண்ணனுடைய தியானத்திலேயே. துஷப்ரேஷ்ட விரக தீவிரதாபதுஸ்தா சுபாஹ தியான பிரதாச்சுதா ஸ்லேஷ நிர்வத்த க்ஷீண மங்களாக. அன்புமிக்க ஸ்ரீகிருஷ்ணனின் பிரிவை அவர்களால் தாங்க முடியவில்லை. அதனால் உண்டான கடும் தாபத்தில் அவர்களது பாவம் தியான நிலையில் கண்ணனை இறுக அணைத்திருந்ததால் உண்டான ஆனந்தத்தில் மறுபிறவி தரவிருந்த புண்ணியமும் தேய்வுற்றது. இதுதான், இவ்வளவுதான் அந்த இது. ஓகே, சொல்றாரு. அன்புமிக்க இந்த பொண்ணுங்க வீட்டுக்குள்ளேயே அகப்பட்டு கிடந்தாங்கல்ல, வெளியில வர முடியாம இருந்தாங்களா, அப்ப கண்களை மூடி கிருஷ்ணனையே நினைச்சுக்கிட்டு அப்படியே ஊன்றி போய் அந்த கிருஷ்ண கானத்தை கேட்டுட்டு இருந்தாங்களா. வெளி உலகத்துல என்ன நடக்குது, நம்ம சரீரம் என்ன நடக்குது, எதுவுமே தெரியல. ஒன்லி எப்படி அர்ஜுனனுக்கு மரத்துல பார்த்து பறவை தெரியுதா, பறவை கண்ணு தெரியுதா, என்ன தெரியுது கேட்டா கண்ணு மாத்திரம் எனக்கு தெரியுதுன்னு சொன்னானோ அர்ஜுனன், அது போல இவங்களுக்கு ஒன்லி கிருஷ்ண கானம் மாத்திரம், கிருஷ்ண மாத்திரம் கேட்கிறார். ஓகே, அந்த அளவுக்கு பகவான் கிட்டயே தியானத்துல இருந்தாங்க. அப்ப கண்ணன் மேல அவ்வளோ பிரிவு அன்பு வச்சிருந்ததுனால அவங்களால தாங்க முடியல. அதனால உண்டான கடும் தாபம், ஐயோ கண்ணனை பார்க்க முடியலையே, சேவிக்க முடியலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா. அவங்க இவ்வளவு நாளா சேர்த்து வச்சிருந்த பாவம் எல்லாம் போயிடுச்சான். அவ்வளவு நாள் சேர்த்து வச்சதுனால அந்த கண்ணனை பார்க்க முடியலையே, தரிசிக்க முடியலையேன்னு கஷ்டம். அது கஷ்டம் தானே, கஷ்டப்பட்ட பாவ வினைகள் போகும் இல்லையா. அது போல கஷ்டப்பட்டதுனால இவங்க பாவம் எல்லாம் நீங்கி போச்சாம். தியான நிலையிலேயே கண்ணனையே அப்படி இறுக அணைச்சுக்கிட்டே இருந்தாங்களா, அதனால ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சா. அதனால அவங்க கிட்ட இருந்த புண்ணியமும் போயிடுச்சாம். சந்தோஷம் அனுபவிக்கிறோம்னா நம்மள புண்ணியம் குறையுதுன்னு அர்த்தம் இல்லையா. அப்படி அவங்க கிட்ட இருந்த சந்தோஷத்தினால அவங்களோட புண்ணியம் அழிஞ்சு போச்சு. சோ பாவமும் புண்ணியமும் ரெண்டும் சமமாய் போனதுனால மறுபிறவி இல்ல. அப்ப பேலன்ஸ் 0 ஆயிடுச்சு. மறுபிறவி தரவே இந்த புண்ணியமும் தேய்வுற்றது அப்படின்னு சொல்றாங்க. தமேவ பரமாத்மானம் ஜார புத்தியாபி சங்கதா ஜகூர் குணமயம் தேகம் சத்ய பிரக்ஷீண பந்தனா. இவ்வாறு நல்வினை தீவினைகள் நீங்கிய கோபிகைகள் அந்த பரமாத்மாவை, அதாவது ஜார புருஷன் காதலன் அப்படின்னு அர்த்தம் என்ற எண்ணத்துடன் அனைத்து இணைந்தாலும் முக்குணங்களின் வினை பயனாக பெற்ற உடனே விட்டுவிட்டனர். அதாவது அவர்களும் மண்ணுலகுக்கு அப்பால்பட்ட பரமானந்த சொரூபத்தை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சிந்தையந்தி பேரே எடுக்கல, ஆனா இதே பாவனை தான் சிந்தையந்திக்கு பின்னாடி சிந்தையந்தி பேரும் வரும். சோ இப்ப இந்த பொண்ணு ஐ மீன் இவங்க சொல்றாங்க, இப்படி அவங்களோட நல்ல வினை தீவினை இதெல்லாம் நீங்கிய கோபிகைகள், அவங்களோட பாவ கர்மா முடிஞ்சிருச்சு, புண்ணிய கர்மாவும் முடிஞ்சிச்சு. இத முடிஞ்சு போன கோபிகைகள்லாம் அந்த பரமாத்மாவை ஜரா புருஷனா நினைச்சாங்க, ஜார புருஷனா நினைச்சாங்க. ஜார புருஷனா காதலன் அப்படின்னு அர்த்தம். அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்களாம், பரமாத்மாவை பரபிரம்மமான அந்த ஸ்ரீமன் நாராயணனான கிருஷ்ணனை ஜார புருஷன் காதலனா அப்படி எண்ணி அணைச்சு இருந்ததுனாலையும் முக்குணங்கள் மயமான இந்த வினை பயன் இருக்கு இல்லையா, அவங்க சேர்த்து வச்சிருந்த கர்ம வினைகள் அதெல்லாம் வினை பயனாக பெற்ற உடலை உடனே விட்டு விட்டனர். அப்படி அந்த பகவான காதலனா நினைச்சு அவரை அணைச்சதுனால அவங்களுக்கு இருந்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் போய் அவங்க உடலையே விட்டுட்டாங்களாம். பகவான்கிற உடலை அணைச்சுக்கிட்ட உடனே இந்த உடலை விட வேண்டிய ஒரு அத்தியாவசியம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஏன் இந்த உடலை விடணும்னா என்ன இருக்கக்கூடாது, நமக்கு பாவ புண்ணியங்கள் எல்லாம் போயிடணும் இல்லையா, அப்பதானே விட முடியும். அப்ப அந்த பரம பக்தியினால பகவானை அணைத்து கொண்டதுனால இவங்க தியானத்திலே அணைச்சுக்கிட்டதுனால முக்குணங்களுடைய வினை பயனா கர்ம வினையா நமக்கு கிடைச்ச இந்த சரீரத்தையும் விட்டுட்டாங்க. அதாவது அவர்களும் மண்ணுலகுக்கு அப்பால் பட்ட
பரமானந்த சொரூபத்தை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றார். ராஜோவாச்ச கிருஷ்ணம் விது பரம் காந்தம் நது பிரம்மதயா முனே குணப்பிரவாஹோ பரமஸ்தாசாம் குணதியாம் கதம். அரசன் பரீட்சித்து கேட்கிற முனிவரே, ஸ்ரீகிருஷ்ணனை தங்கள் காதலனாகத்தானே அவர்கள் கண்டனர், பரபிரமமாக அல்லவே. அப்பொழுது அவரது அழகு முதலிய குணங்களாலேயே மனத்தை செலுத்திய அவர்களுக்கு முக்குணங்களின் பிரபாக ரூபமான உலகியல் முடிவு எப்படி உண்டாயிற்று அப்படின்னு ரொம்ப அற்புதமா ஒரு கேள்வி. நமக்கு இருக்கிற அதே சந்தேகத்தை பரீட்சித் கேக்குறான். அவங்க இந்த கோபிகைகள்லாம் கண்ணனை அவங்க எல்லாம் காதலனானதான்னு பார்த்தாங்க, எங்க இருந்து பரபிரம்மஸ்வரூபம் வந்தது அப்படின்னு கேக்குறார். பரபிரம்மஸ்வரூபமா அவங்க பாக்கலையே, காதலனால் தானே பார்த்தாங்க. அப்படி இருக்கும் அப்பொழுது அவரது அழகு முதலிய குணங்களிலேயே மனதை செலுத்தி அவர்களுக்கு கண்ணனுடைய அழகு, கண்ணனுடைய சௌந்தரியம், லாவண்யம், அவனுடைய சௌஷீல்யம், அந்த குணங்கள், அவனுடைய வேணுகானம், அவனுடைய சேஷ்டித்தங்கள், இதனாலதானே அவங்க மனசை பறிகொடுத்து கண்ணன் கிட்ட அன்பா இருந்தாங்க. அதுதானே அவங்க அதுலதானே மனசை வச்சிருந்தாங்க. இப்படி முக்குணங்களின் பிரபாக ரூபமான உலகியல் முடிவு எப்படி உண்டாயிற்று அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி அதுல ஆசையோடு இருந்தவங்களுக்கு முக்குணங்களோட பிரபாக ரூபமான உலகிலோட முடிவு எப்படி ஏற்பட்டுச்சு, இதுலதானே ஆசை வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு முடிவு எப்படி வந்துச்சு, இந்த சரீரத்தை உடனும் முக்குணங்களோடைய வாசனையினால நமக்கு இந்த சரீரம் கிடைக்கிறது, அதை விட்டுட்டாங்கன்னா அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேக்குறார். சுகபிரமம் சொல்றார். ஸ்ரீ சுகவாச்ச உக்தம் புரஸ்தாதே தத்தே சைத்யக்ஷித்திம் யதா கதஹ த்விஷன்னபி ரிஷிகேஷம் கிமுதாதோக்ஷஜ பிரியாஹ. சுகபிரமம் சொல்றார், சேத்தி தேசத்து அரசனான சிசுபாலன் ஸ்ரீகிருஷ்ணனை பகைத்து கொண்டவனாயினும் நற்கதியை அடைந்தான் என்று முன்னரே கூறியிருக்கிறேன். ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 1 அவன எப்படி நற்கதி அடைந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு சொல்றார் சுகபிரமம். ஏற்கனவே சேத்தி தேசத்து அரசனான சிசுபாலன் கண்ணனை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பான் இல்லையா. கண்ணன் திருடன், கண்ணன் கல்வன் அப்படின்னு எதையாவது திட்டிக்கிட்டே இருப்பான், பேசிக்கிட்டே இருப்பான். அப்பேற்பட்ட சேத்தி தேசத்து ராஜனான சிசுபாலனுக்கு கண்ணன் முக்தி கொடுத்தாரே, அது எப்படி, அதை பத்தி நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கனே அப்படின்னு சொன்னார். நற்கதி பெற்றானாயின் ஸ்ரீகிருஷ்ணனிடம் அன்பு கொண்டவர்கள் நற்கதி அடைவதில் ஐயம் ஏது. அப்படி திட்டிக்கிட்டு இருந்தவனே பகவான அடையலாம் அப்படிங்கிறப்ப பகவான் மேல பக்தி அன்பு கொண்டிருந்தவர்கள் நற்கதி அடைய மாட்டார்கள் அப்படின்னு உனக்கு ஏன் டவுட் வருதுன்னு கேக்குறார். ஓகே, ஒரு திட்டு அப்படின்னா என்ன அர்த்தம், அல்டிமேட்லி நினைவுகள் ஃபுல்லா பரபிரம்மத்து மேலேயே இருந்துச்சுன்னா நமக்கு இந்த சரீரம் விழுந்துரும் அப்படின்னு அர்த்தம். அவன் எப்ப பார்த்தாலும் பகவான நிந்தனை பண்றதுக்காகவாது நினைச்சான், அதனால அவன் நற்கதி அடைஞ்சான். இந்த கோபிகையர்கள் அன்புனால கண்ணனே நினைச்சிட்டு இருக்காங்க, அதனால பகவான் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றார். ருணாம் நிஸ்ரேயசார்த்தாய வியக்திர் பகவதோ நிருப அவ்யயஸ்யா பிரமேயஸ்ய நிர்குணஸ்ய குணாத்மனஹ. அரசே, உண்மையில் பகவான் மாயையான பிரகிருதிக்கு தொடர்புடைய வளர்தல், குறைதல், குணம் அதை உடையவர், குணி, காரணம், காரியம் என்கின்ற இயல்புகள் அற்றவர், எண்ணத்திற்கு அப்பால் பட்டவர், எல்லையற்றவர், உலகியலுக்கு அப்பால் பட்ட திருகுணங்களுக்கு கொள்கலன். அவரது திருவவதாரம் மனிதர்களான நமது நலத்திற்கே ஆகும் அப்படின்னு சொல்றார். பகவானுடைய அவதாரம் எதுக்கு? சாது பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு கண்ணன் பகவத்கீதையில சொன்ன மாதிரி, அரசே, பகவானுடைய உண்மையில் பகவானோட மாயையான பிரகிருதி தொடர்புடைய, பிரகிருதிக்கு சம்பந்தமா, பிரகிருத்தில என்னென்ன இருக்கு, வளரணும், ஒரு விஷயம்னு ஒரு விஷயத்துல உலகத்துல ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும், ஒண்ணு வளரும், இல்லைன்னா குறையும், இல்லைன்னா குணம், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல அது மாறுதலுக்கு உட்பட்டுதானே இருக்கும். அதெல்லாம் எதுவுமே பகவான் கிட்ட இல்லைன்னு சொல்ற. வளர்தலோ குறைதலோ குணமோ அதை உடைய குணியோ காரணமோ காரியமோ என்கிற இயல்புகள் அற்றவர், எண்ணத்திற்கெல்லாம் அப்பால் பட்டவர், எல்லையே காண முடியாதவர், உலகியல்களுக்கு அப்பால் பட்ட திருக்குணங்களுக்கெல்லாம் கொள்கலன், பாத்திரம், வேற விஷயம் அவருதான். அவரது திருவவதாரம் மனிதர்களாகிய நமக்கு நலனுக்காக, நம்மளுடைய நன்மைக்காக தான் அவருடைய திருவவதாரம் அப்படின்னு சுகபிரம்மம் சொல்றார். காமம், குரோதம், பயம், ஸ்நேகம், ஐக்கியம், சௌஹிருதமேவச்ச நித்யம் ஹரௌ விதததோ யாந்தி தன்மயதாம் ஹிதே. கோபிகைகளை போல
காமம் அதாவது பிரேமை, சிசுபாலனை போல பகைமை அதாவது துவேஷம், கம்சனை போல பயம், யசோதையை போல அன்பு பிரியம், பாண்டவர்களை போல உறவு சம்பந்தம், நாரதாதிகளை போல பக்தி என்று இவற்றில் ஏதாவது ஒன்றை பகவானிடம் நிலையாக வைப்பவர்கள் நிச்சயமாக அவரது சாயுஜ்யமான இரண்டர கலத்தல் நிலையை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. யுஜ்யம் யோகம் அப்படின்னா சேருதல் அப்படின்னு பொறுத்தல், ஜாயிண்ட் சேருதல் அப்படின்னு பொருள். இந்த இடத்துல சாயுஜ்ய மோட்சம் 8 விதமான மோட்சம் சொல்றாங்க. அதுல சாயுஜ்ய மோட்சம் 4 விதமான மோட்சம், 8 விதமான மோட்சம். அதுல வந்து சாயுஜ்ய மோட்சம் பகவான ரெண்டர கலந்துற, பகவான் வேற நம்ம வேறுன்னு ஐக்கியத்தன்மையில சொல்றாங்க. என்ன விதமா அடையலாம் பகவான இந்த கோபிகைகள் போல காமம் காதல் கொண்டோ, காதல் வயப்பட்டோ, பிரேமையினாலேயோ பகவானை அடையலாம். சிசுபாலனை போல துவேஷம் பண்ணிக்கிட்டே பகைமை உணர்ச்சியோட எப்போதும் பகவான் நினைச்சுட்டே இருக்காங்களா, அவங்களும் அடைவார்கள். கம்சனை போல எப்போதும் கண்ணன் இப்படி வருவானோ, கண்ணன் என்னை கொண்டுடுவானோ, கண்ணன் இப்படி செஞ்சிருவானோ அப்படின்னு கண்ணனை நினைச்சே பயந்துட்டு இருக்கான்ல, அவனும் அடையறான். யசோதையை போல அன்பா பிரியமா இருக்கிற ஒரு தாய் போல அன்பு காமிக்கிற அந்த யசோதை மாதிரி இருக்கவங்களும் பகவானை அடையிறாங்க. பாண்டவர்கள் போல உறவு சம்பந்தமா இருக்காங்கல்ல, அவங்களும் பகவானை அடையிறாங்க. நாரதாதிகளை போல பக்தி வச்சிருக்காங்கல்ல, அவங்களும் பகவான் அடையிறாங்க. இப்படி ஏதாவது ஒரு வகையில பகவானிடம் நிலையாக பக்தி வைப்பவர்கள் நிச்சயமாக அது சாயுஜ்யமான இரண்டர களத்தல் என்ற நிலையை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றார். நைச்சவம் நைச்சயேவம் விஸ்மய காரியோ பகவத் ஜே யோகேஸ்வரேஸ்வர கிருஷ்ணே யதயே தத் விமுச்சியதே. யோகேஸ்வரர்களுக்கெல்லாம் ஈசனும் பெறப்பற்றோருமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணனிடத்தில் நீ சந்தேகமோ வியப்போ கொள்ள தேவையில்லை. ஏனெனில் மரம் செடி கொடிகளும் கூட அவரால் முக்தி பெறுகின்றன அப்படின்னு சொல்றார். நீ கவலைப்படவே படாத பரீட்சித், பகவானோட கிருப்பையால நம்ம முயற்சி பண்ணாதான் நமக்கு எதுவும் கிடைக்காது. பகவான் தானே வந்து இப்ப எப்படி வைகுண்டத்தை காமிச்சார், தன்னுடைய சொரூபத்தை காமிச்சார். அவரே வந்து பண்ணி கூட்டிட்டு போகும்போது நீ மரமா இருந்தா என்ன, செடியா இருந்தா என்ன, கல்லா இருந்தா என்ன, மனுஷனா இருந்தா என்ன, நீ என்னமா வேணா இரு, பகவான் மனசு வச்சுட்டாருன்னா யார வேணாலும் முக்தி கூட்டிட்டு போவார் இல்லையா. அதுதான் இந்த இடத்துல பரீட்சத்துக்கு சுகபிரமம் சொல்றார். யோகேஸ்வரர்களுக்கெல்லாம் ஈசனான பிறப்பற்றவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடத்துல நீ சந்தேகமோ வியப்போ கொள்ள தேவையில்ல. அவர்கிட்ட நீ சந்தேகப்படவே வேண்டியது இல்ல பரீட்சித்து, இல்ல ஆச்சரியப்படுறதுக்கும் ஒண்ணும் இல்ல பரீட்சித்து. ஏன்னா மரம் செடி கொடிகளுக்கு கூட அவரால முக்தி கிடைக்கும்னு சொல்லும் பொழுது நீ சொல்லவும் வேணுமா இவங்களை பத்தி, கோபிகைகளை பத்தின்னு சொல்றார். மரம் உதாரணம் நமக்கே தெரியும். அந்த 2 பேர் ராட்சசர்கள் போனாங்க மரத்தை சாட்சி, அப்படி இவங்களே முக்தி அடையும் பொழுது இவங்க கோபிகைகள் அடைய மாட்டாங்களா என்ன? அதனால நீ சந்தேகமும் படாத ஆச்சரியமும் படாத அப்படின்னு சொல்றார். தாம் திருஷ்பாந்திக மாயாதா பகவான் ஜயோஷிதா அவதத்வததாம் சிரேஷ்டா வாச்சபேஷை விமோகயன். பேச்சில் வல்லவரான பகவான் தன் அருகில் வந்த கோபியரை தன் இனிய பேச்சினால் மயக்கச் செய்து பின்வருமாறு கூறினார். பகவான் பேச்சுக்கு சொல்லியா கொடுக்கணும், அவர் எப்பேற்பட்டவர். அவர் பக்கத்துல வந்த கோபிமார்களை எல்லாம் பார்த்துட்டு தன் பேச்சாலேயே மயக்கி சொல்றாராம். என்னன்னு சொல்றார்? ஸ்ரீ பகவான் உவாச்ச ஸ்வாகதம் வோ மகாபாகாஹ பிரியம் கிம் கரவாணிவஹ ரஜஸ்யானாமயம் கச்சித் ப்ரூதாகமன காரணம். பகவான் சொல்றார் கோபிகைகளை பார்த்து, பாக்கியவதிகளே, உங்கள் வரவு நல்வரவாகுக. உங்களுக்கு பிரியமானது எதுவோ அதை செய்கிறேன். கோகுலத்தில் எல்லோரும் நலன் தானே? அப்பொழுது நீங்கள் இங்கு வந்த காரணம் என்னவோ சொல்லுங்க அப்படின்னு கண்ணன் கேட்கிறாராம். பேச்சுல சாமர்த்தியக்காரரான கண்ணன் இந்த பொண்ணுங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல, கோபிமார்கள்லாம் வேணுக்குன்னு கூப்பிட்டாரு. வேணுகானம் பண்ணி எல்லாரையும் கூப்பிட வர வச்சுட்டு கேக்குறாரு, உங்களுக்கு நீங்க எல்லாம் ரொம்ப பாக்கியவதிகள், உங்களுடைய வரவு நல்வரவாகுக. உங்களுக்கு பிரியமானது எதுவோ அததான், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுதான் நான் செய்வேன். கோகுலத்துல எல்லாரும் நலந்தானே? அப்படியே இங்க வந்தீங்க, என்ன காரணத்துக்காக இங்க வந்தீங்க? யாருக்கும் ஒண்ணும் கஷ்டம் இல்லைல்ல, எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேக்குறார். ரஜன்யேஷா கோர ரூபா கோர சத்வ நிஷேவிதா பிரதியாத விரஜம் நேக ஸ்தேயம் ஸ்திரீபிகி சுமத்யமா. இது இரவு வேலை, இயல்பாகவே மிகவும் பயமானது. இங்கு கொடிய பிராணிகளின் நடமாட்டம் வேறு உள்ளது. ஆகவே இங்கு பெண்கள் தங்குவது நல்லதல்ல. அழகிகளே, கோகுலத்திற்கு திரும்பி செல்லுங்கள் அப்படின்னு கண்ணன் சொல்றார். இது ராத்திரி வேலை,
ராத்திரி இயல்பாகவே மிகவும் பயமானது. ராத்திரினாலே பயமா தானே இருக்கும். இப்பெல்லாம் லைட்டு வெளிச்சம் எல்லாம் இருக்கு. அந்த காலத்துல அப்படித்தானே இருந்திருக்கும். அப்ப சொல்றேன், இது ராத்திரி நேரம். இயல்பே ராத்திரியோட சுபாவமே பயப்படுற மாதிரி இருக்கக்கூடிய சுபாவம் தான். இங்க ராத்திரியில வேற கொடிய மிருகங்கள் நடமாட்டம் வேற இருக்கு. நீங்களோ பெண் பிள்ளைகள், இங்க தங்க முடியாது. அழகிகளே கோகுலத்துக்கு திரும்பி போங்க அப்படின்னு கண்ணன் சொல்றார். அதுக்கப்புறம் மாதர பிதர புத்ரா பிராதர பதயச்சவஹ விசின்வந்தி ஹ்யபதஸ்யந்தோ ஹ்யபஷ்யந்தோ மா கிருத்வம் பந்துஷாத்வசம். உங்களது தாய் தந்தையர், புதல்வர்கள், உடன் பிறந்தவோர் மற்றும் கணவன்மார்கள் உங்களை காணாமல் தேடுகின்றனர். அவர்களுக்கு வருத்தத்தை, அதாவது கவலையை கொடுக்காதீர்கள். போங்க, வீட்டுக்கு போங்க. உங்களோட அப்பா அம்மா, உங்களுடைய கணவன்மார்கள், உங்களுடைய அண்ணன் தம்பிங்க, உங்களுடைய உடன் பிறந்தவங்க எல்லாம் உங்களை காணும் தேடுறாங்க. நீங்க அதனால அவங்களுக்கு வருத்தத்தை கொடுக்காதீங்க, வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு கண்ணன் சொல்ற. திருஷ்டம் வனம் குசுமிதம் ராகேஷ ராகேஷ கரகர கரரஞ்சிதம் யமுனா நில லீலை ஜத்ரோ பல்லவ சோபிதம். முழு நிலவோடு பூத்து குலுங்குவதும் யமுனை மீது தவழ்கிற காற்றால் அசைகின்ற மரங்களின் இளம் துளிர்களால் அழகுற விளங்குவதுமான பிருந்தாவனத்தை பார்த்தாயிற்று அல்லவா அப்படின்னு கண்ணன் சொல்றார். வந்தீங்க, பாத்தீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்றார். முழு நிலவோடு பூத்து குலுங்கக்கூடிய யமுனை மீது தவழ்கிற காற்றுனால அசைகிற மரங்கள், இளம் துளிர்கள், அழகுற விளங்குறதான பிருந்தாவனம் எல்லாத்தையும் பார்த்தாயிடுச்சுல்ல, கிளம்புங்கிற அர்த்தத்துல சொல்றார். தத்யாத்தமாச்சிரம் கோஷ்டம் சுஷ்ரூஷத்வம் பதீன் சதீஹி கிரந்தந்தி வத்சா பாலாஷ்ச தான் பாயயத துஷ்யத துஹ்யத. ஆகையா தாமதியாமல் கோகுலம் செல்லுங்கள். வந்தீங்க, பாத்துட்டீங்க, கடகடன் கிளம்புங்க. ரொம்ப லேட் பண்ணாதீங்க. நல்ல பெண்களான நீங்கள் கணவருக்கு பணிவிடை புரியுங்கள். நீங்களாம் ரொம்ப நல்ல பொண்ணுங்கல்ல, போய் அவங்க கணவர்களுக்கு எல்லாம் பணிவிடை செய்யுங்க. குழந்தைங்களுக்கும் கன்றுகளுக்கும் குழந்தைங்களும் கண்ணுக்குட்டிங்கெல்லாம் அலறுது வீட்டுல. குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுங்க. கன்றுகளை கட்டவிழ்த்து பசுக்களிடம் ஊட்டிவிட்டு பாலை கறக்க செல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். பால் கறந்த பொண்ணுங்களா வந்துட்டாங்கல்ல, அதனால சொல்றார் கண்ணன், லேட் பண்ணாதீங்க. வந்தீங்க, பிருந்தாவனத்தோட அழகை சேவிச்சிட்டீங்க, கிளம்புங்க. போய் லேட் பண்ணாம வீட்டுக்கு போய் உங்களோட கணவர்மார்களுக்கு எல்லாம் பணிவிடை செய்யுங்க. குழந்தை கண்ணுக்கலாம், குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுங்க. கண்ணுக்குட்டி அழுத்து அவங்க அம்மா கிட்ட விடுங்க, பால் குடிக்கட்டும். அதுக்கப்புறம் பால் கறங்குங்க. நீங்க எல்லாம் கண்ணுகளை அவுத்துட்டு பால் கறங்க. அப்புறம் ஊட்ட விட்டு பாலை கறக்க சொல்லுங்கள். பசுக்களிடம் ஊட்டிவிட்டு, அதாவது பசுக்கள் குழந்தைங்களுக்கு கண்ணுக்குட்டிங்களுக்கு பாலை ஊட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பால் கறங்க அப்படின்னு சொல்றாரு. அத்தவா மத பிஸ்னேகாத் பவத்யோ யந்தரித்தாஷயாः ஆகதாஹ்யுபூவன்னம் வஹ பிரியந்தோ மயி ஜந்தவஹ. ஒருவேளை என்னிடம் ஆழ்ந்த அன்பால் மனம் வயப்பட்டு நீங்கள் வந்திருந்தால் அது மிகவும் நல்லது. ஏனெனில் எல்லோரும் என்னிடம்தான் அன்பு காட்டுகின்றனர் அப்படின்னு சொல்றார். ஒருவேளை இல்ல, நீங்க அப்படி எல்லாம் இல்ல, நான் போறதுக்காக வரல கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என் மேலதான் நீங்க பாசம் வச்சு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை என்னிடம் ஆழ்ந்த அன்பால் என்கிட்ட மனம் கவரப்பட்டு வயப்பட்டு வந்திருந்தால் அது ரொம்ப நல்லதா போச்சு. ஏன் தெரியுமா? எல்லாரும் என்கிட்ட தானே ஒரிஜினலா அனுபவிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் அந்தர்யாமியா பகவான் இருக்கார். இவங்க மேல காமிக்கிற அன்பு அவர் மேல காமிக்கிற மாதிரி அததான் சொல்ற. எல்லாரும் என்கிட்டதானே அன்பு காட்டுறாங்க அப்படின்னு. பர்த்துஹு சுஷ்ருஷனம் ஸ்ரீணாம் பரோதருமோ ஹ்யமாயயா தத் பந்தூனாம் ச கல்யாண்யஹ பிரஜானாம் சானுபோஷனம். சொல்றார் கண்ணன், பாக்கியவதிகளே, வஞ்சனையின்றி கணவர்களுக்கு பணிவிடை புரிவதும் உறவினருக்கு உதவுவதும் தன்னை பெற்றோரை போற்றி வளர்ப்பதும் தான் பெண்களின் பெரிய கடமை. பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமை என்ன தெரியுமா? பாக்கியவதிகளேன்னு சொல்ற. நீங்க எல்லாம் பெரிய பாக்கியவதிகள். வஞ்சனை இல்லாம கணவனுக்கு பணிவிடை செய்யறதும், உறவினர்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவதும், பெற்றோரை போற்றி பேணி காத்து வளர்ப்பதும் பெண்களோட தலையாய கடமை அப்படின்னு கண்ணன் சொல்றார். துஷிலோ துர்பகோ விருத்தோ ஜடோ ரோக்யத நோபிவா பதி ஸ்ரீபிர்ணஹாதவ்யோ லோகே சுபீர பாதகி. தீய பழக்கம் உள்ளவனோ, அழகற்றவனோ, முதியவனோ, அறிவிலியோ, நோயுற்றவனோ, ஏழையோ எவ்வாறாயினும் மறுமையில் நற்பிறவியை விரும்புகிற பெண் பாவமற்ற தன் கணவரை கைவிடக் கூடாது. ரொம்ப அற்புதமான வாக்கியம் கண்ணனோடது. தீய பழக்கம், அவன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும், அழகே இல்லாதவனா இருந்தாலும், வயசாகி போனவனா இருந்தாலும், அறிவே இல்லாதவனா இருந்தாலும்,
நோய்வாய்ப்பட்டவனா இருந்தாலும் ரொம்ப ஏழையா இருந்தாலும் அவன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா அப்படின்னா எதை மீன் பண்றார் கண்ணன்? நீ முக்தி அடையணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா, இல்ல நீ என்ன வேற பிறவி நல்ல பிறவியா எடுக்கணும்னு நீ ஆசைப்பட்டினா கூட அது வேணும்னு நினைச்சீன்னா, மறுபிறவியில நல்ல பிறவி பெறணும்னு நினைக்கிற பெண்கள் பாவமற்ற தன் கணவரை கைவிட மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார். அஸ்வர்கியமயம் சபல்கூக்ருச்சரம் பயாவகம் ஜுகுப்சிதம் ச சத்பத்ர சௌபபத்யம் குலஸ்திரியாக. குலமகளுக்கு காதலுடன் அதாவது ஜார புருஷனுடன் வாழ்வது சொர்க்கம் செல்வதையும் புகழையும் கெடுக்கும். ஒரு குலப்பெண், ஒரு நல்ல ஒழுக்கமுடைய ஒரு பெண்ணுக்கு காதலனோட இப்படி போய் ஜார புருஷனோட வாழ்றதுங்கிறது அவளுக்கு நல்ல கதியே தராது. சொர்க்கம் முதலிய செல்வத்தையும் புகழையும் கெடுக்கும். அது போக விடாது தடுக்கக்கூடிய விஷயம். இப்படி காதலனோட எவள் ஒரு தீர்க்காளாது. அது அல்ப செயல். துன்பமும் பயமும் தருவது, அவசொல் பெருவிப்பது, அறநெறிக்கு ஒவ்வாதது. இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது, தப்பு. இந்த மாதிரி எந்த பொண்ணு இருக்காளோ அது அல்பமான செயல், துன்பமும் பயமும் தரக்கூடிய வாழ்க்கை, அவசொல் வேற கிடைக்கும், அறநெறிக்கு புறம்பானது. அதனால இந்த மாதிரி இந்த பெண்கள் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றார். ஸ்ரவணாத் தர்ஷனாத் ஞானான மயி பாவோனு கீர்த்தனாத் ந ததா சன்னிகர்ஷேன பிரதீயாத ததோ கிருஹான். எனது திருவிளையாடல்களை பற்றி கேட்பதாலும் என்னை காண்பதாலும் மனதினுள் கொள்வதாலும் புகழ்வதாலும் என் பக்தி கிட்டும். அருகில் இருப்பதால் மட்டும் பக்தி கிட்டும் என்பதில்லை. அதனால் வீடுகளுக்கு திரும்புங்கள். ரொம்ப அற்புதமான வாக்கியம் கண்ணனோடது. முன்னாடியே ஒரு ஸ்லோகத்தை சொல்றார், வந்தீங்கல்ல ரொம்ப நல்லது, எல்லாரும் என் மேலதான் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னது காரணம் என்ன? எல்லாருக்கும் அந்தரியாமையா நான் இருக்கேன். அப்ப நீ ஒரு கணவன் கிட்ட அனுபவிச்சின்னா அது என் மேல அனுபவிச்ச மாதிரி, உன் குழந்தை மேல அனுபவிச்சுன்னா அது என் மேல அனுபவிச்ச மாதிரி அப்படிங்கிற அர்த்தத்துல கண்ணன் சொல்றார். எனது திருவிளையாடலை பத்தி காதால கேட்டீங்க, பாக்குறதுக்காக வந்தீங்க, மனதினல் கொள்வதாலும் புகழ்வதுமான என் பக்தி கிட்டும். இப்படி என்னை காதால கேட்கறதுனாலும், என்னை மனசுல வாங்கிக்கிறதுனாலும், என்னை பாக்குறதுனாலும், என்னை தரிசனிக்கிறதுனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்னை புகழ்வதனால உங்களுக்கு பக்தி கிடைக்கும். அதனால பக்தி இப்படி பக்கத்துல அருகில் வந்துதான் செய்யணுங்கிறதெல்லாம் இல்ல, வீட்டுல இருந்து கூட பண்ணலாம். அதனால வீட்டுக்கு போங்க அப்படின்னு கண்ணன் சொல்றார். ஸ்ரீ சுகௌவாச்ச இதி விப்ரியம் ஆகர்ணிய கோப்யோ கோவிந்த பாஷிதம் விஷண்ணா பக்ன சங்கல்பாஹ சிந்தாமா புர்துரத்யயாம். இப்படி சுகபிரம்மம் சொல்றார். மனதிற்கு இனியதல்லாத ஸ்ரீகிருஷ்ணனின் பேச்சை கேட்ட கோபிகைகள் தனது எண்ணம் நிறைவேறாததை உணர்ந்து மனம் தளர்ந்தனர், மாலா துயர் கொண்டனர். இவங்க கண்ணன் மேல இருக்க காதலால ஓடி வந்திருக்காங்க. கண்ணன் இப்படி அவங்களெல்லாம் நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்னு அறிவுரை சொல்றார். இதை கேட்ட உடனே இந்த கோபிகை பெண்களுக்கெல்லாம் மனசு ரொம்ப வேதனை அடைஞ்சிச்சு. மனசுல இருந்த எண்ணம் ஆசைகள்லாம் ஈடேறாதனால ரொம்ப வருத்தத்தோட மனம் தளர்ந்து போயிட்டாங்க. மாலா துயர், அவங்களுக்கு சொல்ல முடியாத துயர் ஏற்பட்டுச்சான். கிருத்வா முகான்யவசுச்சா ஸ்வசேன சுஷ்யத்து பிம்பாதராணி சரணேன புவம் லிகந்தியஹ அஷைருபாத்தமஷிபிக் புச்ச குங்குமானி தஸ்தும் ருஜந்திய உருதுகபார ஸ்மதூஷ்ணீம். துயரம் மிக்க பெருமூச்சால் உதடு காய, முகம் தாழ்த்தி கால்களால் தரையை கீறிக்கொண்டு கண்மை கரைந்து கண்ணீருடன் வழிந்து மார்பிலிட்ட குங்குமம் அழிய பெரும் துயரை மனதில் சுமந்து கொண்டு மௌனமாக நின்று கொண்டிருந்தனர். இந்த பெண்களுக்கு எல்லாம் ரொம்ப துக்கம் தாழ முடியாம துயரத்தினால பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதனால உதடெல்லாம் வறண்டு போச்சு, முகமெல்லாம் தொங்கி போச்சு, சுருங்கி போச்சு, கீழே குனிஞ்சுக்கிட்டாங்க, கால்களால தரையில கோலம் போடுறாங்க, கண்மையெல்லாம் கரைஞ்சு கண்ணீரோட வழிஞ்சு மார்பிள் எல்லாம் பட்டு மார்பிள பூசி இந்த குங்குமம் எல்லாம் அழிஞ்சு பெரும் துயரத்துல மனதுல சுமந்துகிட்டு மௌனமா நின்றுட்டு இருக்காங்க. பிரேஷ்டம் பிரியேதரமிவ பிரதிபாஷமானம் கிருஷ்ணம் ததர்த்த வினிவர்த்தித சர்வ காமாக நேதே விம்ருஜ்ய துதீதோபஹதே ஸ்ம கிஞ்சித் சம்பிரப்பகத்கத கிரோ புருவதானு ரக்தஹ. அன்புமிக்க ஸ்ரீகிருஷ்ணன் அன்பற்றவன் போல் நம்மோடு பேசுகிறானே. கண்ணன் இப்படி எல்லாம் பேச மாட்டானே, ரொம்ப அன்பான கண்ணன் அல்லையா? ஏன் இன்னைக்கு நம்ம மேல அன்பே இல்லாத மாதிரி இப்படி பேசுறான்? நாமும் இவருக்காக மற்ற எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டு இவர் மேல் மட்டும் ஆசை வைத்து வந்துள்ளமே.
நம்ம கிருஷ்ணன் இப்படி நம்ம மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லாம நடந்துக்கிறான், நம்மளும் எல்லாரையும் விட்டுட்டு இவனுக்காக ஓடி வந்திருக்கோம் என்று வருந்தி அவர்கள் அழுது சிவந்த கண்களை துடைத்துக் கொண்டு பதட்டத்தால் தழுதழுத்த குரலுடன் அன்புணர்ச்சி மிக மிக பேசலானார்கள். இப்படி நான் துடிதுடிக்க கண்கள்ல தான் தொடச்சுக்கிட்டு ரொம்ப பதத்தோட நாள் தழுதலுக்க உனக்காக நாங்க வந்திருக்கோம், நீ எங்க மேல அன்பு காமிக்காம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம், இப்படி பேசுறியே அப்படின்னு பேசுறாங்க. கோபிமார்கள் எல்லாம் சொல்றாங்க, மைவம் விபோர்ஹதி பவான் கதிதும் நிருஷம்சம் சந்தியஜ்ய சர்வ விஷயான் ஸ்வபாதமூலம் பக்தா பஜஸ்வ துரவக்ரஹமாத்யா त्यजास्मान् त्यजास्मान् தேவோ யதாதி புருஷோ பஜதே முமுக்ஷூன். கோபிகைகள்லாம் கண்ணனை பார்த்து சொல்றாங்க, தன் பிடியை விட்டு கொடுக்காமல் உறுதியாக இருப்பவனே, நீர் இவ்வாறு கொடுஞ்சொல் கூறுவது தக்கதல்ல. தன்னுடைய புடிய நீ சொன்ன சொல்ல இருந்து ஒரு இது கூட தவற மாட்டேங்கிறியே, கொஞ்சம் கூட எங்க மேல இறக்கம் காமிக்க மாட்டேங்கிறியே, நீ சொன்னது அப்படியே செஞ்சு பிடிச்ச புடிவாரத்துல இருக்கிறியே, எங்க மேல கொஞ்சமாவது இரக்கம் காட்டு. நீ இவ்வாறு கொடுஞ்சொல் இப்படி எல்லாம் நீ கொடுமையான வார்த்தைகள் பேசுறது தகாது கிருஷ்ணா. பற்றுகள் அனைத்தையும் விட்டு உமது திருவடிகளையே பற்றியுள்ள உமது அடியார்களான எங்களை கைவிட்டு விடாதே. எல்லாரையும் யாரெல்லாம் நாங்க பற்றி இருந்தோமோ அவர்களையெல்லாம் விட்டு விட்டு நின் திருவடியே சரணம் அப்படின்னு வந்திருக்க உன்னுடைய அடியவர்களான எங்களை கைவிட்டு விடாதே அப்படின்னு கோபிமார்கள் சொல்றாங்க. ஆதி புருஷனான ஸ்ரீ நாராயணன் முக்தி நாடி தம்மிடம் வருபவரை கைவிடுவதில்லையே. ஆதி புருஷனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தன்கிட்ட யாரு முக்தின்னு சரணம் அடையறாங்களோ அவர் கைவிடுவதில்லை இல்லையா? அது போல தாங்களும் எங்களை கைவிடக்கூடாது. அது போல தேவரீரான கண்ணனும் எங்களை கைவிட்டுற கூடாது. நீர் எதற்கும் கட்டுப்படாதவன் அல்லவா, நீ எதற்கும் அடங்காதவன் கட்டுப்படாதவன் அல்லவா, நீ எங்களை கைவிட்டுடாத அப்படின்னு சொல்றாங்க. எத் பத்ய பத்ய சுகிருதாம நிருத்திரங்க ஸ்ரீனாம் ஸ்வதர்ம இதி தர்ம விதாத்ம வயோக்தம் அஸ்தேவ மேததுபதேஷ பதே त्वयीशे प्रेष्टो भवान् स्तनुप्रदां किल பந்துராத்மா. சொல்றாங்க, அன்பனே, கணவனையும் பெற்ற குழந்தைகளையும் உறவினரையும் பேணுவதே பெண்களின் கடமை என்று அறநெறி அறிந்த நீங்களும் சொன்னது மிகவும் சரியானதே. நீங்க சொன்னீங்களா ஒரு வார்த்தை, கண்ணனை பார்த்து சொல்றாங்க, பெற்றவங்களும் கணவனும் பெத்த குழந்தைங்களும் உறவினர்களையும் பேணி பாக்குறத ஒரு பெண்ணுடைய கடமை அப்படின்னு அறம் நெறி தெரிந்த நீங்கள் சொல்றது சரியானதுதான். உயிரினத்தின் அன்பிற்கு மிகவும் உரிய உற்றாரும் உறவினரும் ஆத்மாவும் தாங்கள் தானே அப்படின்னு இந்த பொண்ணுங்க சொல்றாங்க. இப்படி தேவரீர் சொன்னது கரெக்ட் தான். ஒரு பெண்ணுடைய கடமை அவருடைய கணவனையும் குழந்தைகளையும் சொந்த பந்தங்களையும் நல்லபடியா பேணி பார்க்கணுங்கிறது உண்மைதான். தர்ம நெறி நீங்க சொன்னது உண்மைதான். ஆனா எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்பிற்கு மிகவும் உரிய உற்றாரும் உறவினரும் தேவரீர் தானே, ஆத்ம சகாவும் தேவரீர் தானே அப்படின்னு கேக்குறாங்க. தாங்கள் கூறிய அறநெறிகளின் இறுதி முடிவு பகவானான உன்னை அடைவதுதான். இப்ப நீங்க சொன்னீங்களே அறநெறிப்படி வாழ்க, அறநெறிய ஃபாலோ பண்ணணும்னு, அதனுடைய இறுதி முடிவு என்ன? தேவரீரான உங்களை சரணமடைவது தானே. ஆகவே இந்த சேவைகளை உமக்கே செய்கிறோமே அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னென்ன சேவைகள் செய்யணுமோ அத்தனை சேவையும் உனக்கே செய்யறோம் நாங்க. ஏன்னா இறுதியா சேர்ற இடம் நீதானே, அதனால உனக்கே செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்துல கண்ணன் சொல்லியிருக்காரு இல்லையா, நீ அவங்களுக்கு செய்யறது எனக்கு செய்யற மாதிரி அப்படிங்கிற அர்த்தத்துலதான் எல்லாரும் என்கிட்டதான் அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார்ல. அதனால இவங்க சொல்றாங்க, ஆகவே இந்த சேவைகள் உமக்கே செய்கிறோமே அப்படின்னு கேக்குறாங்க. குர்வந்திஹி த்வயீரதிம் குஷலாஸ்வ ஆத்மன் நித்ய பிரியே பதிசுதாதி பிரார்த்திதைகிம் பிரார்த்திதைகிம் தன்ன பிரசீத பரமேஸ்வரமாஸ்ம சிந்தியா ஆஷாம்பிரதாம் த்வயி சிராதரவிந்த நேத்ர. வாழ வழி தெரிந்தவர், எப்போதும் பிரியமான தனது ஆத்மாவான உம்மிடம் அன்பை செலுத்துவர். வாழணும்னு நினைக்கிற ஒரு ஜீவாத்மா, அதாவது லௌகிக விஷயத்துல இருக்கிறவங்க தான் சரீர சம்பந்தப்பட்டவங்களுக்கு அதை நாடி அவங்க மேல அனுபவிப்பாங்க. ஆனா ஆத்ம தத்துவத்தை உள்ளபடி அறிஞ்சுக்கிட்ட ஆத்ம ஞானி என்ன பண்ணுவான்? ஆத்ம சகாவான உன்னைதானே புடிச்சுக்குவான் அப்படின்னு சொல்றார். ஆத்ம சகாவான தேவரீரிடம் தானே அன்பான ஆத்மாவான உம்மிடம் தானே அன்பை செலுத்துவர். கணவரும் மக்களும் எப்போதும் துன்பம் தருபவரே. கணவளாலேயோ குழந்தைங்களாலேயோ எப்போதும் துன்பம் ஒண்ணுதான் மிஞ்சோம். அவர்களால் ஆவதென்ன? அவர்களால் எனக்கு என்ன நடக்கும்? முக்தியா கொடுக்க முடியாது இல்லையா? அவர்களால் ஆவதென்ன? பரமேஸ்வரா,
எங்களிடம் இரக்கம் காட்டுங்கள். தேவரீதான் பரம ஈஸ்வரன், எங்ககிட்ட கொஞ்சம் கருணை காமிக்க கூடாதா? தாமரை கண்ணா, வெகு நாட்களாக உம்மிடம் கொண்ட அன்பை முறித்து விடாதீர். ரொம்ப நாளா உங்ககிட்ட அன்பு வச்சிருக்கோம், தயவு செஞ்சு அதை முறிச்சிடாத கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. சித்தம் சுகேன பவதா பகிருதம் கிரகேஷு எந்நிர்விஷத்யுத கராவபி கிருஹ்ய கிருத்யே பாதௌ பதம் ந சலதஸ்த்வ பாதமூலாத் யாம கதம் பிரஜமதோ கரவாம கிம்வா. இதுகாரும் வீட்டில் உள்ளவர்களிடம் ஈடுபட்டிருந்த எங்கள் மனம் இப்போது உம்மால் கவரப்பட்டது. இன்ன வரைக்கும் நாங்க நல்ல ஸ்திரீகளா தான் இருந்திருக்கோம், வீட்டுல இருக்கிறவங்க கிட்டதான் எங்க மனசு இத்தினால ஈடுபாட்டோட இருந்துச்சு. ஆனா இப்ப ஒன்னால கவரப்பட்டு இருக்கிறோம். வீட்டு பணிகளில் ஈடுபட்டிருந்த கைகளும் அவற்றில் ஈடுபடவில்லை. நாங்க எப்போது வீட்டு வேலையை செஞ்சுட்டு வீட்டுல இருக்கவங்களுக்கு சுசுரூஷ பண்ணிக்கிட்டுதான் இருந்தோம். ஆனா ஒன்னால இப்ப எங்க மனசு கவரப்பட்டு உன் பக்கமே வந்துருச்சு. வீட்டு பணிகள்லயும் எண்ணம் ஓட மாட்டேங்கிறது, வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த கைகளும் வேலை செய்ய மாட்டேங்குது. தாங்கள் இருக்கும் இடத்தை விட்டு ஓரடி அகலவும் கால்கள் மறிக்கின்றன. பகவான் ஆகிய கண்ணன் நீ எங்க இருக்கிறியோ உன்னை விட்டு ஒரு நொடி கூட பிரியறதுக்கு என் காலும் மறுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க கோகுலவாசி பெண்கள். எவ்வாறு கோகுலம் செல்வோம்? அங்கு போய் தானே என்ன செய்வோம்? ஒரு அடி கூட உன்னை விட்டு எடுத்து வைக்க முடியாதுங்கிறப்ப நாங்க எப்படி இங்கிருந்து நடந்து கோகுலத்துக்கு போவோம்? அல்லது அங்க போய் தான் நாங்க என்ன செய்ய போறோம் கண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. ஷிஞ்சாங்க நஸ்வதராம் மிருதபூரகேன ஹாசாவலோக கலகீத ஜக்ருச்சயாக்னீம் நோ சேத்வயம் பிரஹஜாக்னியோபயுக்த தேஹா தியானேன நாயாம பதயோ பதவீம் சகேதே. இனிய தோழரே, உமது புன்சிரிப்பும் அன்பான பார்வையும் பாட்டும் மனதில் உள்ள உணர்ச்சி தீயை தூண்டிவிட்டன. கண்ணா, நீ எங்களுக்கெல்லாம் தோழன். உன்னுடைய அழகான இந்த புன்சிரிப்பு, அன்பான பார்வை, அப்புறம் பாட்டு, உன்னுடைய இந்த வேணுகானம், இதெல்லாம் மனசுல உணர்ச்சி அப்படி தூண்டி விட்டுருக்கு. அதனை உமது கனிவாய அமுதத்தால் அணைத்து விடுங்கள். நல்ல தீய மூட்டி விட்டுருக்கா, உன்ன கனிவான அமுதத்தினால அதையெல்லாம் அணைச்சிடு கண்ணா. அவ்வாறு செய்யாவிடில் உமது பிரிவாகிய நெருப்பிற்கு உடலை அழித்து இறுதியில் உமது நினைவுடன் உமது திருவடிகள் கலந்து விடுவோம். அப்படி நீ செய்யலன்னு வச்சுக்கோயேன், அந்த தீ, அந்த உணர்ச்சி தீ இன்னும் கொழுந்து விட்டு எரிஞ்சு அதுல நாங்க அழிஞ்சு சாம்பலா போய் உன்னோட நினைவோடையும் உன்னோட திருவடியில கலந்துடுவோம் அப்படின்னு இந்த கோபிமார்கள் சொல்றாங்க. தவ பாத தலம் ரமாயா தத்தக்ஷணம் கொச்சிதரண்ய ஜனப்பிரியஸ்ய அஸ்பிராக்ஷ்ம தத்பிருதி நான்ய சமக்ஷமங்க ஸ்தாத்தும் துவயா விரமிதா பதபாரயாம. தாமரை கண்ணா, முது திருவடி சேவை ஸ்ரீ லட்சுமி தேவிக்கும் கூட எப்போதோ அதுவும் கன நேரமே கிடைக்கிறது. ஏனெனில் இந்த காட்டுவாசிகளிடமே அன்பு வைத்த தாங்கள் இங்கேதானே இருக்கிறீர்கள். அந்த சரண சேவை பாக்கியம் எங்களுக்கு இப்போது கிட்டியுள்ளது. அதனால் அந்த ஆனந்தத்தை விடுத்து வேறு ஒருவர் போட்டு பணிபுரிய எங்களால் செல்ல இயலவில்லை. இந்த பொண்ணுங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இது பரபிரம்மங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனாலதானே இவ்வளவு பக்தி. அதனாலதானே அவங்களுக்கு உதாசீனமா படுறது, கணவனோ மனைவியோ இல்ல குழந்தைங்களோ இல்ல மத்த சொந்த பந்தமோ எல்லாம் உதாசீனமா படுறதுக்கு காரணம் என்ன? ஆத்ம ஞானம் வந்துருச்சு, உங்களுக்கு பரபிரம்மம் இவருன்னு புரிஞ்சிடுச்சு. சொல்றாங்க இந்த பொண்ணுங்க, இப்பேற்பட்டவங்களோட திருவடி சேவை மகாலட்சுமி தாயாருக்கு கூட ஒரு கன நேரத்துக்கு தான் கிடைக்கிறது. ஏன் தெரியுமா? எப்போது காட்டுவாசிகளான எங்க கூடியதுன்னு நீங்க சுத்திட்டு இருக்கிற, அப்படி இருக்க மகாலட்சுமி தாயாருக்கு எப்படி நித்தியம் கிடைக்கும்? நீ எப்பயாவது அவளுக்கு கிடைக்கிறது மகாலட்சுமி தாயாருக்கே அப்படின்னு சொல்றாங்க. இந்த காட்டுவாசிகளிடமே அன்பு வைத்த தாங்கள் இங்கே தானே இருக்கிறீர். அதனால இந்த சரண சேவை பாக்கியம் எங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. எங்களுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாக்கியம் எங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அந்த ஆனந்தத்தை விட்டுட்டு நாங்க போய் வேறவங்களுக்கு பணி செய்வோமா கண்ணா? எங்களால முடியாது கண்ணா அப்படின்னு கோபிமார்கள் சொல்றாங்க. ஷீரியத் பதாம்புஜரஜஸ்சகே மே துலஸ்யா லப்தவாபி வக்ஷசி பதம் கில வ்ருத்ய ஜுஷ்டம் சஸ்யா ஸ்வவீக்ஷண கிருதேண்ய சுர பிரயாசஹ தத்வத்வயம் ச தவ பாதரஜ பிரபன்னா. லக்ஷ்மியின் கடைக்கண் பார்வையை பெற எல்லா தேவர்களும் தவம் கிடைக்கின்றனர். அந்த லக்ஷ்மி உனது மார்பில் இடம் பெற்ற பின்னரும் பக்தர்கள் வணங்கும் உமது திருவடி துகளை துளசி தேவியுடன் பெற விரும்புகிறாள்.
அதே போன்றுதான் நாங்களும் உமது திருவடி தூசியை அடைய வந்துள்ளோம். அற்புதமான ஸ்லோகம். லக்ஷ்மி தேவியோட கடைக்கண் பெறாதா, பார்வை பெறமாட்டோமா அப்படின்னு எல்லா தேவர்களும் தபஸ் கிடக்குறாங்க. ஆனா அப்பேற்பட்ட மகாலட்சுமி தாயாரோ அகலையில்லேன் இறையும் என்று அலமேல் மங்கை உரைமாறுபான் உனது திருமார்புல அமர்ந்திருக்கா. அப்பேற்பட்ட பக்தர்கள் வணங்கக்கூடிய உமது திருவடி துகளை துளசி தேவியுடன் பெற விரும்புகிறாள். அவளும் என்ன பண்றா, தங்களுடைய பக்தர்கள் வணங்கக்கூடிய உமது திருவடி துள்களை துளசி தேவியோட சேர்த்து அவங்களும் பெற ஆசைப்படுறா. அது போன்றதான நாங்களும் உமது திருவடி துளசியை தூசியை அடைய வந்துள்ளோம். அப்படித்தான் நாங்களும் உன்னுடைய திருவடி தூசியை அடையறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. பாத்துக்கா தேவி பார்த்தோம்ல, அது போல உன்னுடைய திருவடி தூளியை அடையறதுக்கு வந்திருக்கோம். தன்ன பிரசீத விருஜினார்தனத்தேங்கிரி மூலம் பிராப்தா விஸ்ருஜ்ய வயதி வசதி ஸ்வதுபாசனாஷா சுந்தரஸ்மித நிரீக்ஷண தீவிர காம தப்தாத்மனாம் புருஷ பூஷண தேகிதா தாஸ்யம். பாவத்தையும் அதனால் விளைகிற துன்பத்தையும் போக்குபவரே, பாவங்கள் அதனால நமக்கு துன்பங்கள் ஏற்படுகிறது, இதெல்லாம் போகக்கூடியவரே, தங்களை வழிபடுகிற விருப்பத்தினால் வீடு வாசிகளை விட்டுவிட்டு உமது திருவடி சேர்ந்துள்ளோம். உன்னைய சேவிக்கணுங்கிறதுக்காக வீட்டு வாசல்லாம் விட்டு குழந்தை சொந்த பந்தத்தெல்லாம் விட்டு உன்னை திருவடி சேர்ந்திருக்கோம். எங்களுக்கு அருள் கட்டாட்சம் புரிவீர். அழகரே, முத அழகிய புன்சிரிப்பும் கடைக்கண் பார்வையும் எங்கள் இதயத்தில் காமத்தீயை தூண்டியுள்ளது. எங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம். நீதான் அழகன், புருஷோத்தமன், புருஷர்களில் உத்தமமானவன். உங்களுடைய அழகான புன்சிரிப்பாலையும் கடைக்கண் பார்வையாலையும் எங்களுடைய இதயத்தை பறிகொடுத்து காமத்தை தூண்டி இங்க வந்திருக்கோம். அதில் தவிக்கும் எங்களுக்கு உமக்கு பணிவிடை புரியும் பாக்கியத்தை தந்தருள்வீர்களாக அப்படின்னு சொல்ற. வீக்ஷாலவா காவிருத முகம் தவ குண்டல ஸ்ரீ கண்டஸ்தலாதர சுதம் ஹசிதாவலோகம் தத்தாவயம் ச புஜதண்டயுகம் விலோக்ய வக்ஷஸ்ரீய கரமணம் ச பவாம தாஸ்யஹ. முதுகேச சுருள்களால் சற்றே மறைந்த அழகிய முகத்தையும் குண்டலங்களால் ஒளிமிகும் கன்னத்தையும் உதடுகளால் வாயமுதம் வழிவதையும் புன்சிரிப்பால் இனிய பார்வையையும் அபயம் தருகிற இரு நீண்ட உருண்ட திருக்கைகளையும் லக்ஷ்மி தேவிக்கு இன்பம் அளிக்கிற திருமார்பையும் கண்ட நாங்கள் உமக்கு பணிவிடை புரிகிற அடிமைகளாகிவிட்டோம். அற்புதமா சொல்றாங்க. பரபிரம்மம்னு தெரிஞ்சேதான் பரபிரம்மத்து மேல காம பக்தி கொண்டிருக்காங்க கோபிகைகள். உமது கேச சுருள்களால் சற்றே மறைந்திருக்கக்கூடிய உன்னுடைய திருமுடியை படுறதா முகத்துல, அதனால கொஞ்சம் அப்படியே மறைஞ்ச மாதிரி இருக்கிற அழகியதான முகங்கள், குண்டலங்கள் போட்டிருக்கியா, அதனால அது ஒளிர்றதா, அது கன்னத்துல பட்டு பிரகாசிக்கிறதா, உதடுகள்ல வாய் அமுதம் வழியறதா, உன்னுடைய புன் சிரிப்பால இனிமையான பார்வை பாக்குறியா, அபயம் தருகிற ரெண்டு நீண்ட கைகளா அதெல்லாம் சேவிக்கிறோமா, லக்ஷ்மி தேவிக்கு இன்பம் அளிக்கிற கூடிய திருமார்பை பார்த்த நாங்க உமக்கு பணிவிடை புரியறதுக்காக உனக்கு அடிமைகளாகவே ஆகிவிட்டோம் கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. காஸ்தரியங்கதே கலபதாயத மூச்சிதேன சம்மோகிதாட்சிய சரிதாந்த சலே திரிலோக்கியாம் திரைலோக்கிய சௌபகமிதம் ச நிரீக்ஷ ரூபம் யத்கோத்விசத்ருமம் மிருகா புலகான்ய பிப்ரன். கண்ணா, உம்மை கண்ட பசுக்களும் பறவைகளும் மரங்களும் மானும் புல்லரி புரிகின்றன. உன்னை பார்த்த இந்த அறிவே இல்லாத ஜடப்பொருள்களான இந்த மரங்களும் செடி கொடிகளும் இல்ல அறிவு கம்மியா இருக்கக்கூடிய பசுக்களும் பறவைகளும் இதெல்லாமே புல்லரிச்சு போயிடுறதுன்னா, அப்படி அவ்வாறு உலகிலும் சிறந்த அழகுற்ற உமது திருமேனியை கண்டும் உள்ளத்தை கவர்கிற ராக மூச்சனைகளுடன் கூடிய வேணுகானத்தை கேட்டும் உலகத்தில் உள்ள எந்த பெண் தான் மயங்கி தன்னிலை மறவாதிருப்பாள். அப்படி இருக்கிற அந்த பசுக்கள் பறவைகள் மரங்கள் மான் இதெல்லாமே புல்லரிச்சு போகுதுன்னா, அப்படி உலகளும் சிறந்த அழகுற்ற திருமேனியை வச்சிருக்க நீ உள்ளத்தை கவர்கிற ராக மூச்சனையோட பாடிய வேணுகானத்தை கேட்டு உலகத்துல இருக்க எந்த பெண் தான் உங்ககிட்ட தன்னிலை மறக்காம இருப்பா? அப்போது பெரியோர்கள் வகுத்த எல்லையை மீறாதவளாக உலகில் யாருதான் இருக்க முடியும்? எந்த தர்ம சாஸ்திரதான், எந்த பதிவிரதா தன்மையைத்தான் எவளாவது காப்பாத்துவாளா? எவளாவது எந்த பெண்ணாவது மதித்து நடப்பாளா? உலகுல யாராவது இப்படி மீறாம இருப்பாங்களா இப்படி உன்னுடைய அழகு சொரூபத்தை பார்த்து அப்படின்னு கேக்குறாங்க. व्यक्तं भवान् विजपयाति हरोऽपि जातो देवो यतादि पुरुष सुरलोक गुप्ताः तन्नो निदेहि करभङ्गजमार्तबन्धो तप्तस्तनेषु च शिरसु च கிங்கரீனாம். கண்ணா, தாங்கள் எங்களை துன்பங்களிலிருந்து காத்து அருள்கிறவர் தானே,
ஆதி புருஷரான நாராயணன் தேவர் உலகை காப்பாற்றுவது போல் நீங்கள் கோகுலத்தின் பயத்தை போக்க திருவவதாரம் செய்தீர்கள். உமது அடிமையாகிய எங்கள் தலைகளிலும் தாபம் மிகுந்த மார்பங்களிலும் உமது தாமரை போன்ற திருக்கைகளை வைத்து தாபத்தை போக்கி காத்திருள வேண்டும் அப்படின்னு பெண்கள் சொல்றாங்க. மார்பகங்கள்னு சொன்னாலே இது பக்திக்கு இலக்கணம்னு சொல்லுவாங்க. பெரிய ஆழ்வார்கள் பாசுரங்கள் எல்லாம் பாடும் பொழுது பக்தினா மார்பகம்னா பக்திக்கு இலக்கணமா சொல்லுவாங்க. கண்ணா, தாங்கள் எங்களை துன்பங்களிலிருந்து காப்பாற்றக்கூடியவர் தானே. ஆதி புருஷனான நாராயணன் தேவர் உலகை காப்பது போல பகவான் ஸ்ரீமன் நாராயண் எப்படி தேவர்களுக்கெல்லாம் எப்போது காவலா இருக்காரோ அது போல நீங்கள் கோகுலத்திலோட பயத்தை போக்க திருவவதாரம் செய்திருக்கிறீர்கள். எங்களான கோபியர்களுக்காக எங்களை பயத்திலிருந்து காப்பதற்காகத்தான் தேவரீரோட அவதாரமே. உமது அடிமையாகிய எங்கள் தலைகளிலும் உங்களுக்கு நாங்கெல்லாம் அடிமை. அதனால எங்களோட தலைகளிலும் தாபம் தீங்குற அளவுக்கு எங்களோட மார்பகங்களிலும் உமது தாமரை போன்ற திருக்கையை வைத்து எங்களோட தாபத்தை எல்லாம் போக்கி அருள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சுகபிரம்மம் சொல்றார், இதி விக்லவிதம் தாசாம் சுத்வா யோகேஸ்வரேஸ்வரஹ பிரஹஸ்ய ஹதயம் கோபிஹி ஆத்மா ராமோ ரமது. இப்படி சுகபிரம்மம் யோகேஸ்வரருக்கெல்லாம் ஈசனான பகவான் தானே தன்னுள் ஆனந்தம் காண்பவனுமான ஸ்ரீ கிருஷ்ணன் கோபிகைகளின் வேதனை நிறைந்த சொல்லை கேட்டு கருணை கொண்டு மனம் இறங்கி சற்றே சிரித்த வண்ணம் அவர்களுடன் ராசலீலை செய்ய தொடங்கினார். இப்படி இவங்க எல்லாம் ரொம்ப கெஞ்சி கூத்தாடினோன்னு கண்ணன் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சரின்னு கொஞ்சம் மனசு இறங்கி அவங்க கூட ராசலீலை பண்றதுக்கு ஆரம்பிச்சா. ஆபி சமேதா பிருத்தார சேஷ்டிதः பிரியேக்ஷணோத்புல்ல முகீ விரச்சுதः உதாரஹாசத்விஜபுந்த தீதி விரோச்சிதைனாங்க இவோடு விருத்தः. உயர்ந்த திருவிளையாடலுக்கு புரியும் ஸ்ரீகிருஷ்ணன் அச்சுதன் என்ற திருநாமத்திற்கேற்ப ஐஸ்வர்யம், ஞானம் முதலிய தன் தர்மங்களிலிருந்து சற்றும் விலகாதவர், தன் அடியார்களையும் கை நழுவ விடாதவர். அச்சுதன்கிற சப்தத்துக்கு என்ன, நழுவ விடாதவன் அப்படிங்கிறதான அர்த்தம். உயர்ந்த தன்னுடைய திருவிளையாடலுக்கு புரியக்கூடிய கண்ணன் அச்சுதன் அப்படிங்கிற நாமத்துக்கேற்ப ஐஸ்வர்யமும் ஞானமும் முதலிய தன்னுடைய தர்மங்களிலிருந்து சற்றும் விலகாதவர், அடுத்தவங்களையும் தன்னுடைய அடியவர்களையும் நழுவ விடார். அவரும் தன்னுடைய அச்சுத்தனான நிலையிலிருந்து எங்கேயும் நவரதில்லை. தன்னுடைய ஞான பல சக்தி தேஜஸ் ஐஸ்வர்ய வீரன்னு சொல்லக்கூடிய 6 விதமான குணங்கள் இருந்தும் நழுவறதில்லை. அவர் தன் அடியவர்களையும் கைவிடுறதில்ல. தங்களுக்கு மிகவும் அன்பான அவரது திருக்கண் பார்வையால் அங்கு கூடி இந்த கோபிகைகளின் முகங்கள் மலர்ந்து விளங்கின. அவருடைய அன்பான திருக்கண் பார்வையினால் அங்கிருந்த கோபிகைகளோட முகங்கள்லாம் மலர்ந்துருச்சு. கண்ணனது முகம் புன்சிரிப்புடன் முல்லை போன்ற பற்கள் சற்றே வெளியே தெரிய அழகாக விளங்கியது. இவ்வாறான காட்சியில் அக்கோபியர்கள் சூழ இருந்த கண்ணன் நட்சத்திரங்கள் சூழ விளங்கும் சந்திரன் போல அழகுற விளங்கினார். உபகீயமான உத்காயன் வனிதாசத யூதபஹ மாலாம் பிப்ரக் வைஜயந்தீம் வியசரன் மண்டயன் வனம். நூற்றுக்கணக்கான கோபியர்கள் வரிசையாக மண்டலமாக சூழ்ந்து நிற்க அவர்கள் பாடுவதை ஒட்டி புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டு கழுத்தில் தரித்த வனமாலையின் ஒளியால் அந்த காட்டையே ஒளிமிக்கதாக்கி கொண்டு பிருந்தாவனத்தை சுற்றி வந்தார். கண்ணன் தன்னுடைய வைஜெயந்தி மாலையோட அந்த பிரகாசம் தேஜஸ் இருக்குல்ல, அதனால மொத்த காட்டையும் பிரகாசிச்சுட்டு இருக்கார். ஆல்ரெடி சந்திரனோட ஒளிவா இருக்கு, இப்படி தன்னுடைய வைஜெயந்தி மாலையோட பிரகாசம் வேற. இந்த பொண்ணுங்களுக்கு சரின்னு சொல்லி அவங்க கூட ராசலீல பண்றதுக்கு ஒத்துக்கிட்டா. நூத்துக்கணக்கான கோபிகைகள் வரிசை வரிசையா மண்டலமா நிக்கிறாங்க. மண்டலம் வட்ட வட்டமா நிக்கிறாங்க. அவர்கள் பாடுவதை ஒட்டி புல்லாங்குழல் ஒருத்தர் பாடுறாங்கன்னா கண்ணன் அதுக்கு தகுந்த மாதிரி புல்லாங்குழல் வாசிக்கிறார். கழுத்தில் தருத்த வனமாலையோட அந்த பிரகாசத்தோட அந்த காட்டையே பிருந்தாவனத்தையே சுத்தி வராங்க எல்லாரும். நத்யா புலினம் ஆவிஷ்ய கோபேர்பிரிஹி மவாலுகம் ரேமே தத்தரலானந்த குமுதாமோத வாயுனா. பனியால் குளிர்ந்த யமுனையின் மனத்திட்டில் கோபிகைகள் சூழ வந்த கிருஷ்ணன் அப்படியே அப்பதான் ஆரம்பிக்கும். சரத் காலத்துல பனி லைட்டா ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த பனியால மணல் திட்டெல்லாம் சூழ்ந்திருக்கா. கோபிகைகள் சூழ கண்ணன் அங்க வராரா. அந்த யமுனையோட அலைகள் மீது படர்ந்து அங்குள்ள மலர்ந்த ஆம்பல் பூக்களின் மர்மத்துடன் வீசுகிற காற்றை அனுபவித்தனர். அப்படியே அந்த யமுனை நதியில படர்ந்து இருக்கக்கூடிய ஆம்பல் பூக்களோட வாசனை எல்லாம் காற்றில் அப்படியே அழகான நறுமணத்தை எடுத்துட்டு வருது.
இதெல்லாம் நல்லபடியா அனுபவிக்கிறாங்க. பாகு பிரசார परिरंब कराल पूरूनि विस्तनाल पननर्मनघाक्रपादैः श्वेल्यावलोक हसितै व्रज सुन्दरीणाम् उत्तम्बयन् रतिपतिं रमयाञ्चकार. கைகளை நீட்டு கட்டி அணைத்தும் தலையின் கேசத்தை நீவியும் துடை இடை மற்றும் மார்பகத்தை தடவியும் நகம் பதித்து கேலி செய்கின்ற பார்வையாலும் புன்சிரிப்பாலும் அவர்களது மனக்கிளர்ச்சியை வளர்த்து கேளிக்கை புரிந்த வண்ணம் அவர்களோடு கண்ணன் விளையாடினார். ஏவம் பகவத கிருஷ்ணா லப்தமானா மகாத்மனஹ ஆத்மானம் மேனிரே ஸ்ரீனாம் மனுஷ்யோப்யதிகம் புவி. இப்படி பரந்த மனம் கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனால் தங்கள் விருப்பங்கள் நிறைவுற உலகில் உள்ள மற்ற அழகிகளை விட கிருஷ்ணனை விரும்பி ஏற்ற தாமே பெருமதிப்புக்குரியவர்கள் பாக்கியசாலிகள் என்று தமக்குள் இருமாப்பு கொண்டனர். இப்பதான் அவங்களுக்கு அகங்காரம் வருது. கண்ணன் உலகத்துல இருக்க எல்லா பெண்களை விட நம்மள மதிச்சு கண்ணன், நம்மளுடைய அழகுனால கண்ணன் நம்ம கிட்ட இப்படி இருக்காரே, உலகில் உள்ள மற்ற அழகிகளை விட தாமே ரொம்ப மதிப்பு மரியாதை உடையவங்க, ஏன்னா நம்ம கண்ணனுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள், பாக்கியசாலிகள் அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் அகங்காரம் வந்துச்சு. தாசாம் தத் சௌபகமதம் வீக்ஷமானம் தாசாம் தத் சௌபகமதம் வீக்ஷமானம் ச கேசவஹ பிரசமாய பிரசாதாய தத்ரைவாந்தர தீயத. பிரம்மதேவரையும் பரமசிவனையும் கூட தன்மையப்படுத்தும் அழகான ஸ்ரீ கிருஷ்ணன் பிரம்மா பார்த்தாலும் அவங்க தன் வசம் இழந்துருவாங்க, பரமசிவன் பார்த்தாரும் அவர் தன் வசத்தை இழந்துருவார். அப்பேற்பட்ட அழகான திருமேனி உடையவர் கண்ணன். தங்கள் அழகால் அவர்கள், அதாவது கோபிகைகள் கொண்ட தற்பெருமையும் கர்வத்தையும் கண்டு அவங்களுக்கு இருக்கிற அழகாலதான் நினைச்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க இருக்க தற்பெருமையும் கர்வத்தையும் கண்டு அந்த கர்வம் தொலைந்து மனம் தெளிவு பெற உதவும் பொருட்டு அந்த இடத்திலேயே மறைந்தருளினார். கண்ணன் என்ன பண்ணார், இப்படி எல்லாம் இவங்க இப்படி கர்வத்தோட இருக்கிறாங்களே, இந்த கர்வத்தை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க மனம் தெளிவு பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாம் அப்படி வாடி பாடி எல்லாம் சந்தோஷமா இருக்கும் பொழுதே கண்ணன் அடங்கிருந்து அந்தர்தாமாயிட்டார், மறைஞ்சிட்டார் அங்க இருந்து. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது நாளைய ராசி கிரீடையில பார்க்கலாம். இதோட ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 29வது அத்தியாயம் முடிவடைகிறது. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वाते भगवतो रासक्रीडा वर्णनं नामो एकोनत्रिंशदध्यायः। हरिः ओं। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। शुभमस्तु।